அப்புறம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி ஏற்கனவே 8 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் திமுக தரப்பில் இன்று ஆர் ராசா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலும் இஸ்லாமிய அமைப்புகள் தரப்பிலும் வழக்குகள் தொடரப்பட்ட சூழ்நிலையில் மக்களவை கொறடாவான ஆர் ராசா மக்களவை திமுக கொறடா ஆர் ராசா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருப்பதாலும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அந்த அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இந்த சட்ட திருத்தம் இருப்பதால் உடனடியாக சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது அனைத்து மனுக்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நாளை முதல் விசாரிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து தரப்பிலும் தொடரப்பட்ட வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த சட்ட திருத்த மசோதா நள்ளிரவு வரை விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. திமுக சார்பில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மக்களவை கொறடாவுமான ஆர் ராசா தாக்கல் செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தாக்கல் செய்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.